இது பார்த்தீங்கன்னா இது சாக்லேட் சிரப்புங்க. இதையும் நான் செஞ்சுக்கிறேன். இதோட கலருக்காக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு அட்டை நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒரிஜினல் கலரு வந்துருச்சு எனக்கு. நம்ம ஏற்கனவே கொஞ்சோண்டு இந்த சாக்லேட் சிரப் வேறு நம்ம ஊற்றிருந்தோம். அதனால் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நான் வந்து இந்த கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் கலர் அப்படியே வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து இதில் இருந்து சாக்லேட் நான் சேர்த்துருக்கேன்னா நான் நிறைய போட்டு இதில் சைட்லலாம் சாக்லேட் நான் கார்னிஷ்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு நார்மலாக இருக்கட்டுமேங்க அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளாக வச்சு குடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சைடில் நீங்கள் சாக்லேட்லாம் ஊற்றி நீங்கள் சிரப் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து என்கிட்ட வெனிலா ஐஸ்கிரீம் இருந்துச்சு, ஸோ நான் அதை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளோட சாக்லேட் மில்க் ஷேக் ரெடிங்க. இப்போ நான் இந்த வெயிலுக்கு எதமாக நல்லா குடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள்.